Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. இன்றைக்கு நம்ம டுடேஸ் ரேமா என்ற ஒரு புதிய தலைப்புல நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி நம்ம ஒன்று கேட்டுட்டு வேதவசனம் வாசித்துட்டு நம்ம வில் பி மோட்டிவேட்டட் இன் கிரைஸ்ட். ஓகேவா? ஸோ நம்ம டைரக்டா கதைக்குள்ள போகலாம். ஒரு நாள் என்னாச்சு, ஒரு குட்டி பொண்ணு, ஓகேங்களா, அவங்க மேல நல்லா சுட சுட லைக் வெரி ஹை டிகிரி ஆஃப் ஹாட் வாட்டர் அவங்க மேல கொட்டி ஸ்கின் எல்லாம் அப்படியே பாம்பு தோல் உறிஞ்சு விழுந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி அப்படியே உறிஞ்சு உறிஞ்சு விழ ஆரம்பிச்சிருச்சான். இவங்களுக்கு என்ன பண்றது, அவங்க பேரண்ட்ஸ்க்குலாம் என்ன பண்றதுனே தெரியல. இந்த பொண்ணு அம்மா அம்மான்னு கத்துறாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க, போயிட்டு மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போறாங்க. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனா டாக்டர் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணும், உங்க பொண்ணுக்கு வந்து ரொம்ப சிவியரா 3rd டிகிரி பர்ன் இருக்கு, ஒரு ஸ்கின் லேயர் தான் மிச்சம் இருக்கு, ஸோ அவ்வளவுதான், வி கான்ட் டூ எனிதிங் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த பொண்ணோட அம்மா அங்கேயே முட்டி போட்டு ப்ரேயர் பண்றாங்க, இசப்பா என் பொண்ணுக்கு சுகத்தை கொடுங்க. ஏன்னா சின்ன பிள்ளைல எவ்வளோ டென்ஷன் ஆவாங்க சொல்லிட்டு ப்ரேயர் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சீஃப் டாக்டர் வந்து உடனே அவங்க ப்ரேயர் பண்ணி முடிச்ச உடனே அவங்க அம்மாட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி, சரி ஓகே, நாங்க இப்போ வந்து மெடிசன் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறோம், நீங்க ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி விடுறோம், நீங்க 3 டேஸ்க்கு அப்புறம் வேணா உங்க பொண்ணு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்றாங்களாம். யூ ஒன்ட் பிலீவ் கைஸ், என்ன ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 3 டேஸ்க்கு அப்புறம் அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க, ட்ரெஸ்ஸிங் ரிமூவ் பண்றாங்க. her skin was perfectly all right. Can you just believe it? அதாவது அந்த டாக்டர்ஸே அவ்வளோ ஷாக் ஆயிட்டாங்களே. ஏன்னா 3rd டிகிரி பர்ன் ஆயிருக்கு, ஒரு ஸ்கின் லேயர் தான் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுட்டாங்க. ஆனா 3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தா கம்ப்ளீட் ஹீலிங். Praise God, right? இதுல இருந்து நம்ம வந்து ஒரு வேர்ஸ் நம்ம பார்க்கலாம். எசாயா 53 verse 5, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, and by his stripes we are healed. Amen. So nobody can do this. Even doctors couldn't do this, right? அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் கிருபையில ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு ஆண்டவரால 3 டேஸ்ல 3rd டிகிரி பர்னியே வந்து அவ்வளோ ஒரு அப்படியே ஃபிராக்ஷன் செகண்ட்ல ஃபுல் ஹீலிங் கொடுக்க முடியும்னா, இன்னைக்கு நீங்க எங்கெல்லாம் பலவீனமா இருக்கீங்களோ, எந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் சுகம் கிடைக்கலையோ, நீங்க இந்த விசுவாசத்தோட இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க, ஆண்டவர் கட்டாயமா உங்களை ஹீல் பண்ணுவார். ஆமென். God bless you.